இங்க பாருங்களேங்க, நாங்க சின்ன வயசுல லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோமா, அப்ப அங்க கோயில் திருவிழாங்க. கோயில் திருவிழால என்ன பண்ணுவாங்க முந்தியெல்லாம், அந்த தேரக்கட்டி படம் போடுவாங்க பார்த்தீங்களா? வீட்லலாம் அப்போலாம் டிவி இருக்காது. படம் பார்க்கணுன்னா சினிமா தியேட்டருக்கு தான் போணும். வீட்டாண்டலாம் எதுவும் இருக்காதுல்ல. இப்ப தானே டிவி, செல்லு எல்லாம் வந்திருக்குது. அப்ப கிடையாதுல்ல. அப்ப திருவிழாவுக்கு என்ன செய்வாங்கன்னா, எங்க வீட்டு வாசல்ல இருந்து பார்த்தாலே தெரியும். படம்லாம் போடுறது எல்லாமே தெரியும். எங்க ஆச்சி என்னன்னா ரொம்ப கண்டிஷனுங்க. பாரம்பரியமா குடும்பம்னு சொல்லி படுத்தி எடுப்பாங்க. ரொம்ப கண்டிஷன் அங்கலாம் குடிச்சிட்டு வந்து நிப்பாங்க. அங்கலாம் போக்கூடாது. அப்படின்னு சொல்லி எங்க சித்திலாம் கெஞ்சும். "அம்மா போயிட்டு வரேன்" அப்படின்னு. அத விடவே விடாது. எங்க வீட்டு முத்தத்துலேருந்து பார்த்தாலே தெரியும். ஆனா, அவங்க விடமாட்டாங்கங்க. அப்ப நாங்க ஒரு நாள் என்ன செஞ்சோன்னா, அந்த மித்த நாள்லாம் வெளியில தான் படுத்திருப்பாங்க. அந்த திருவிழா சமயம் மட்டும் கதவ பூட்டிட்டு வீட்டுக்குள்ள படுக்க போட்டுருவாங்க. அப்ப எங்க அக்கா என்ன செஞ்சது, சின்ன பிள்ளை இல்லையா? படம் பார்க்கணுன்னு அதுக்கு ஆசையா இருந்ததுங்க. உடனே நாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள படுத்திருந்தோம் பாருங்க. பாத்ரூம்னா வெளிய தானே போகணும். 2 தலகாணி எடுத்து, போர்வைய வச்சு மூடி வச்சுட்டு ஓடிருச்சுங்க. நானும் சரி தூங்கிட்டோம் எல்லாரும். எங்க ஆச்சில எந்திரிச்சு, சரி கனிய எழுப்பு, டீ போடணும்" அப்படின்னு இந்த மணி 4 ஆயிடுச்சு. அது படம் பார்க்குற முகூர்த்தத்துல அங்கேயே உட்காந்துருச்சுங்க. வரல. உடனே இது என்ன பண்ணுச்சு, எந்திரிச்சு பார்த்துருக்காங்க காணோம். உடனே என்னைய எழுப்பி, அக்காவ எங்க காணோம்?" அப்படின்னா. "தெர்லையே, இங்க தான் தூங்குது" அப்படின்னா, எடுத்து பார்த்தா தலகாணி அடியில. அப்புறமா சரி எங்க போயிருப்பா, அங்க தெர கட்டுற இடத்துல தான் போய் பார்த்துட்டு இருப்பா, போய் கூட்டிட்டு வா அப்படின்னு போனா, விடிய விடியங்க அது படம் மாதிரி ஓடி வந்திருக்கலாம்ல. விடிய விடிய பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்ப பாருங்களேன், நம்மலாம் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். இல்ல 4 மணிக்கெல்லாம் போய் கூட்டிட்டு வந்தா, வீட்ல மொத்து விழுது மறுநாள். "எப்படி சொல்லாம நீ போச்சு? இவ்ளோண்டா இருக்கும்போதே இப்படி இருக்கியே!" அப்படின்னு சொல்லி அடி வாங்குச்சுங்க. இப்ப நெனச்சு பார்த்தேன்னா, இப்ப பாருங்களேன் அந்த கஷ்டம்லாம் இல்ல. நம்ம பாட்டுக்கு செல்ல ஓப்பன் பண்றோம், நெனச்ச படத்த பார்க்குறோம். இல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல வசதியா இருக்குது பாருங்க. அப்பலாம் நம்ம நெனச்ச படத்தெல்லாம் பார்க்க முடியாது பாருங்களேன். இப்ப எனக்கு அவளோட ஞாபகம் வந்துதா, இப்ப அவகிட்டயும் செல்லு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா என்கிட்ட பேச மாட்டா. அதுதான் சொல்றேன். நானு வீட ஒதுங்க வச்சேன்னா, அப்ப அவளோட ஃபோட்டோ வந்ததா, அத பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம் வந்ததுங்க. இந்த மாரி நீங்களும் தலகாணிய மூடி வச்சுட்டு உங்க வீட்ல இருந்து ஓடி போய் படம் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ சொன்னது இப்ப செல்ல பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ ஞாபகம் வரும். அப்போ செல்லு இல்லாதம்போதே அவ அத்தன படம் பார்ப்பாளே! இப்ப செல்லு கையில இருக்கு. இப்ப எத்தன படம் பார்ப்பா? அப்படின்னு தோணுச்சுங்க. நீங்க இந்த மாரிலாம் செஞ்சிருக்கீங்களா? சின்ன சின்ன சேட்டைங்கலாம் நெறைய இருக்கும்ல. அதுதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டுக்கு நாங்க புதுசா குடித்தனம் போயிருந்தோங்க. அப்ப நாங்க போய் ஒரு 2, 3 மாசத்துக்குலாம் ஒருத்தவங்க பக்கத்துல குடித்தனம் வந்தாங்க. வந்தோனே சொன்னுச்சு, "அக்கா நான் இங்க வரும்போது பயந்துகிட்டே வந்தேன்க்கா. எல்லாரும் இந்தா இருக்காங்க. நம் நான் எப்படி யாராவது நான் கிறிஸ்டினு என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துகிட்டே வந்தேன்க்கான்னுச்சு." "கிறிஸ்டினு, இந்துன்னா ஏன் பயப்படணும்? நீ பாட்டுக்கு உன் சாமிய கும்பிட போற. அவங்க பாட்டுக்கு அவங்க சாமிய கும்பிட போறாங்க. நீ ஏன் பயப்படுற?" அப்படி சொன்னேன். "இல்லக்கா உங்க வீட்ட பார்த்தோனே நீங்க கிறிஸ்டின்னோனே எனக்கு சந்தோஷமா இருந்தது." அப்படின்னு சொன்னுச்சு. நான் உடனே சொன்னேன், "இல்லம்மா நாங்களே இப்ப தான் ரட்சிக்கப்பட்டு 2, 3 மாசம் தான் ஆகுது. எனக்கு அத பத்தி எதுவும் நல்லாவே தெரியாது. சரி நீ தான் பக்கத்துல வந்திருக்கல்ல, பைபிள பத்தி சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்குவோங்க. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, காலையிலேயே எந்திரிச்சு அவங்க வீட்டுக்காரர் கூட ஒரே சண்டை. "நான் போணுமா? வேண்டாவா? நீ வேலைக்கு போனா நான் எப்படி போவேன்? சர்ச்சுக்கு போணும். ஃபாஸ்டிங் பிரேயர் போணும்." அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுச்சு. அதுக்கு 2 பசங்க. உடனே அந்த பசங்களையும் போட்டு, "ஏய் நீ சாப்பிடு, நான் சாப்பிடு, நீ எடு, நான் எடு" அப்படின்னு சண்டை போட்டுட்டு காலையில போயிருச்சுங்க சர்ச்சுக்கு. மதியானம் வந்தது. வந்த உடனே சொன்னுச்சு, "அக்கா நீ சர்ச்சுக்கு போகலையாக்கா? அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் நீ போகலையா? நான் போயிட்டு வந்துட்டேன்" அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், "இத்தன நாள் போயிடுவேன்ம்மா, இன்னைக்கு சீக்கிரமா சாப்பிட்டுட்டேன். அதுவும் போல" அப்படி சொன்னேனா, அது சொன்னுச்சு, "ஏக்கா நானும் சாப்பிட்டு தாங்க போவேன்" அப்படின்னுச்சு. "ஏன்?" அப்படின்னா, "முதல்ல குழந்தை இல்லையேன்னு சர்ச்சுக்கு போனேன்க்கா. அப்ப வந்து ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருப்பேன். அப்புறம் குழந்தை மாசமா இருக்கேன், சாப்பிடாம வரக்கூடாதுன்னு சாப்பிட்டு போனேன்க்கா. அப்புறமா என்ன பண்ணுச்சு, குழந்தை பொறந்துருச்சு, பால் குடுக்கணுமேன்னு சாப்பிட்டேன்க்கா. அப்படியே இப்படி பழகி போச்சுக்கா. இப்பலாம் நான் சாப்பிட்டு தாங்க போவேன்" அப்படின்னுச்சு. "சரி இன்னைக்கு போனியே நல்லா இருந்ததா?" அப்படின்னு கேட்டேன். உடனே அது சொன்னுச்சு, உங்களுக்கு தெரியுமாக்கா, எங்க சர்ச்சுக்கு ஒரு அக்கா தினமும் பட்டு புடவையா தான் கட்டிட்டு வரேன்." சரி அவங்ககிட்ட இருந்திருக்கும் கட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு. "இல்லக்கா நகையா போட்டு வருவாங்க." சரி இருந்திருக்கும் போட்டு வந்திருப்பாங்க. நம்மகிட்ட இல்ல எதுக்கு வருத்தம் அப்படின்னு. "அதுக்கு சொல்லலக்கா, சர்ச்சுக்கு போறோமே, அவங்க புடவைய இறுக்கி கட்டிட்டு வராங்கக்கா" அப்படின்னுச்சு. "ஏய்
இன்னைக்கு எங்க போன? சர்ச்சுக்கு தானே போனேன். அவன ஆமான்னேன். காலையில அடிச்சு புடிச்சு, சண்டை போட்டு ஓடி போய் அவங்க புடவைய இறக்கி கட்டுனாங்களா, ஏத்தி கட்டுனாங்களா, அப்படின்னு சொல்லி பார்க்க போனியா? சர்ச்சுக்கு போனா என்ன பண்ணணும்? கடவுள தேடி போவாங்களா? யார் நகை போட்டுருக்காங்க? யார் புடவ கட்டியிருக்காங்க? அவங்க இடுப்பு தெரியுதா? இல்லையா? இதான் பார்க்குறதா? இதுக்கு தான் காலையில உங்க வீட்டுக்காரர்கிட்ட அப்படி அடிச்ச உருண்டியா? சாப்பிடாம பிரேம போயி, அப்படி சொன்னேன். "ஐயய்யோ! அப்படி இல்லக்கா. நான் சும்மா சொன்னேன் உங்ககிட்ட. குறை சொல்ற வேலைய என்கிட்ட வச்சுக்காத. நாங்களே இப்ப தான் புதுசா ரட்சிக்கப்பட்டு போயிருக்கோம். அப்ப அவங்கள பத்தி என்கிட்ட சொன்னேன்னா, என்ன பத்தி அவங்ககிட்ட எப்படி சொல்லுவ?" அப்படின்னேன். "இல்லக்கா, சாரிக்கா" அப்படின்னுச்சு. பார்த்தீங்களாங்க, நம்ம சாமி கும்பிட போறோம். நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அத நினைச்சு மாட்டேன்றாங்க. சர்ச்சுக்குள்ள யாரு எப்படி வராங்கன்னு ஆராய்ஞ்சுகிட்டு போறாங்க பாருங்களேன். இதாங்க முதல்ல கடவுள தேடணுங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷங்கள தேடணும். இவங்க முதல்ல மனுஷங்கள பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கடவுள தேடுறாங்க. நீங்க எப்படி? எத தேடுவீங்க சொல்லுங்க?